ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்டேட்ஸ் ஃபார் யூ சேனல். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் டிஎன்ஏயு கவுன்சிலிங் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ கமெண்ட் செக்ஷனில் சில பேர் கேட்டிருந்தது, ரேங்க் லிஸ்ட் வந்து நியூவாக வருமா, இப்போ நியூவாக ரேங்க் லிஸ்ட் வந்துச்சுன்னா ஆல்ரெடி இருக்க ரேங்க்லாம் பின்னாடி போயிருமா, இது போல் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு டென்டேட்டிவ் ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 9ஆம் தேதி ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 days தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ரேங்க் லிஸ்ட்டில் சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க ரீஎவாலுவேஷன், ரீடோட்டல் மார்க் வந்து யூனிவர்சிட்டிக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதனால ரேங்க் லிஸ்ட்டில் சில சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ சேஞ்சஸ் இருக்காதுன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு வந்து அவங்களோட 12th மார்க்கில் வந்து சேஞ்சஸ் இருக்குது. ஸோ யூனிவர்சிட்டிக்குமே அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டில் சில சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். நியூவாக பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து விடுவாங்க. ஸோ வித்தின் 2 daysக்குள்ளே நமக்கு நியூ ரேங்க் லிஸ்ட் வெப்சைட்டில் போடுவாங்க. இப்போ எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா எராட்டா லிஸ்ட் 1 அது போல் விடலாம், இல்லை ரேங்க் லிஸ்ட்லேயே வந்து அப்டேட் பண்ணி விடலாம். இது போல் எப்படி வேணால் யூனிவர்சிட்டி சைட்டில் பண்ணலாம். இதே ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேருக்கு சேஞ்சஸ் இருக்குன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நியூ ரேங்க் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட்டில் சில சேஞ்சஸ் வரதுக்கு கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு சேஞ்ச் பண்ணி வெப்சைட்டில் அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நியூ ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் நமக்கு கவுன்சிலிங்கான மெயில் வந்துடும். 9th வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 8th வந்து நமக்கு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு மெயில் வந்துடும். ஸோ எப்போ வந்து நீங்கள் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், எதில் போய்ட்டு நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணணும், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே உங்களுக்கு மெயிலே கொடுத்துருவாங்க. அப்படி மெயில் வந்துச்சுன்னா அதை டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் கவுன்சிலிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ நமக்கு கவுன்சிலிங் டைம் பார்த்திங்கன்னா 6 days வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எப்போ வேணால் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகலாம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 3 days கவுன்சிலிங் நடக்கிற மாதிரி தான் வந்து ஸ்லாட்ஸ் வந்து போடுவாங்க. வெயிட் பண்ணுங்கள், அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும், நானும் உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்கிறேன். இப்போ ரேங்க் லிஸ்ட்டில் சேஞ்சஸ் வரதுனால எனக்கு வந்து சீட் கிடைக்காம போயிருமா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ரொம்ப சேஞ்சஸ் இருக்காது, சில சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கும். ஒரு 5 ranks வந்து நீங்கள் பின்னாடி போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது போல் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். வெப்சைட்டில் போடுவாங்க, அப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு கண்டிப்பாக மெயில் வரும். சில பேர் வந்து எனக்கு எந்த மெயிலுமே வரலன்னு சொல்லியிருந்தீங்க. இன்னும் யூனிவர்சிட்டி சைடில் மெயில் அனுப்புனா கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து மெயில் கம்யூனிகேஷனில் எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நானும் உங்களுக்கு 1 by 1 வீடியோ போட்டு சொல்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். சில பேருக்கு வந்து ரொம்ப லோ கட் ஆஃப் இருக்குது, எனக்கு வந்து மேனேஜ்மெண்ட்டில் சீட் கிடைக்குமா, லோ ஃபீஸாக இருக்கணும், என்னால் ரொம்ப ஃபீஸும் கட்ட முடியாது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக என்னை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.